கிணத்துக்கிட்ட போட்ட லாவெண்டர் வாத்தோட முட்டையெல்லாம் நானே இப்படி என் கையால உடச்சி வேஸ்ட் பண்ணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. வீட்டோட லாவெண்டர் வாத்து எவ்வளவு பாரு இந்த கிணத்துக்கிட்ட போய் முட்டை போறதே பழக்கமா வச்சிருக்கு. அதே மாதிரிதான் ஒரு 50 நாளைக்கு முன்னாடி முட்டை போட்டு வச்சிருந்துச்சு. சரி நானும் அந்த முட்டையில பொறிச்சு அதோ எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸா விட்டேன். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மழை பெஞ்சு பேஞ்ச மழையில வாத்து ஒரு 2 நாளுக்கு முட்டையில உக்காராம நம்ம கூண்டுல வந்து புந்துக்குச்சு. அப்பயே எனக்கு தெரியும் இந்த முட்டையெல்லாம் பொறிக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கும் அந்த வாத்து போய் உக்காட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுருந்தேங்க. ஒரு 30 நாள் கழிச்சு பார்த்தேன், அப்பயும் பாத்தீங்கன்னா பொறிக்கவே இல்லை. இந்த முட்டை இதுக்கு மேல இங்க பொறிந்தாலும் பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வாத்து அடை உட்காந்து வீக் ஆகி இறந்தே போயிடும். சரி இதுக்கு முட்டையெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம், முட்டை என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்தாங்க. அதுல பாதி முட்டை கருப்பு கலர்ல இருந்துச்சு, இந்த ஒரு முட்டை மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருந்துச்சு. சரி இது லைட் அடிச்சு பத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த முட்டையில பாத்தீங்கன்னா கருவே கொடல, ஆனா கெட்டு போன ஸ்மெல் மட்டும் அடிச்சுட்டே இருந்துச்சு. சரி போன கையோட அந்த வாத்து முட்டை எல்லாமே பாத்தீங்கன்னா என் கையால அடிச்சு கொண்டுட்டேன். ஏன்னா இந்த வாத்து இது மேல இந்த முட்டையில உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த முட்டைங்கெல்லாம் பொறிக்க போறது இல்ல, நம்ம வாத்து தான் வீக்காகி இறந்து போவோம். நான் செஞ்சது கரெக்ட்னு தெரிஞ்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய் மக்களே.